திமுக ஆட்சி மீது குறை சொல்ல முடியாததால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அரைத்த மாவையே மீண்டும் மீண்டும் அரைப்பதாகவும் வீம்புக்கு குற்றச்சாட்டுக்களை கூறி வருவதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். சென்னை திருவான்மையூர் பாம்பன் சுவாமிகள் கோயில் ஓதுவார் பணியிடத்திற்கு பார்வை மாற்றுத்திறனாளி பெண் பிரியவர்தனாவுக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் வழங்கினார். பின்னர் அனிதா அச்சீவர்ஸ் அகாடமியில் பயின்ற மாணவ மாணவியருக்கு மடிக்கணினிகளை முதலமைச்சர் வழங்கினார். இதேபோன்று பெண்களுக்கு தையல் இயந்திரங்களை வழங்கினார். அப்போது மாணவ மாணவிகள் முதலமைச்சருடன் கைகுலுக்கி புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். முதலமைச்சரே சிறுமிக்கு கண்ணாடியை அணிவித்தார். முதலமைச்சர் சென்ற வழிநெடுகிலும் பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர். இதற்கிடையில் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் திமுக அரசின் மீது குறை கூற முடியாததால் எடப்பாடி பழனிசாமி வீம்புக்கு குற்றச்சாட்டுகளை கூறுவதாக விமர்சித்தார். அவர் இந்த ஆட்சியை பத்தி குறை சொல்றதுக்கு எதுவும் கிடைக்கல. அதனால திரும்ப திரும்ப அரைச்சமாவே அரைக்கிற மாதிரி எழுதி அரைச்சிட்டு இருக்காரு. நான் அதை திருப்பி பதில் சொல்றதுக்கு தயாரா இல்லை. அதுக்கு பதில் சொல்லி என்னுடைய தரத்தை தாழ்த்திக்கிறதுக்கு நான் விரும்பல. அதெல்லாம் கொள்ளடிச்ச ஆட்சி. ஏற்கனவே சாத்தான்குளம், தூத்துக்குடி, இந்த மாதிரி பல்வேறு சம்பவங்கள் இருக்கு. அதெல்லாம் எடுத்து சொல்லிட்டு தான் நேரம் போட்டாது. தனது டெல்லி பயணம் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து விமர்சித்து வரும் நிலையில் அதற்கு முதலமைச்சர் இவ்வாறு பதிலடி கொடுத்துள்ளார்.